சென்னை 81 தண்டையார்பேட்டை. ராயபுரத்துக்கும் திருவொற்றியூருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பகுதி. சமீப காலத்துல ஒரு கதை பரவலாக இருக்கிறது. அதாவது வாஷர்மன்பேட்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற குன்னங்குடி மஸ்தான் சாஹிபுடைய பெயர்ல தான் இந்த பகுதிக்கு தண்டையார்பேட்டைன்னு பெயர் வந்தது அப்படின்னு. ஏன்னா மஸ்தான் சாஹிப் தமிழ்நாடுடைய தெற்கு பகுதியில் இருக்கிற தொண்டி அப்படிங்கிற பகுதியிலேருந்து வந்தார். அதனால இந்த இடத்துக்கு தண்டையார்பேட்டை அப்படின்னு. ஆனா மஸ்தான் சாஹிப் இருந்ததோ 18வது நூற்றாண்டுல. அதற்கு 100 வருடங்கள் முன்னாடியே இந்த பகுதிக்கு ஆங்கிலேய ஆவணங்கள்ல டொண்டோர் அப்படின்னு நமக்கு பெயர் தெரிய வருகிறது. தண்டையார்பேட்டையில தான் ஆங்கிலேயர்கள் புது வாஷர்மன்பேட் அப்படின்னு ஒரு இடத்தை ஆரம்பித்தாங்க. அவங்க அந்த காலத்துல துணி வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அதை சலவை செய்ய வேண்டிய ஒரு பகுதி. இப்ப கூட வாஷர் வரதையா தெரு அப்படின்னு இப்போ கூட அந்த காலத்துல இருந்த ஒரு வாஷர்மேனோட பெயர் அந்த பகுதியில் நிலைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பக்கிங்ஹாம் கெனால் ஒரு மிக முக்கியமான ஒரு நீர்வழி. அதுக்கு சைட்லயே வர தெருக்கு இப்ப கூட ஒற்றைவாடை தெரு அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. சென்னை 82 கொளத்தூர். பழைய பெயர் பார்த்தா குளத்தூர் அப்படின்னு தான் தெரிய வருகிறது. அது எந்த குளமாக இருக்கும்? இதுக்கு வடக்கு பகுதியில் இருக்கிற ரெட்டை ஏரினாலதான் இந்த இடத்துக்கு குளத்தூர்னு பேரு வந்திருக்கலாம். ஆனா இது ஆதாரபூர்வமாக நம்மளால சொல்ல முடியறது. வில்லிவாக்கத்துக்கும் பெரம்பூருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பகுதி. இது வளர்ந்ததுக்கு காரணமே இந்த பெரம்பூர் பகுதியில் இருக்கிற இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் அதெல்லாம் தான். அங்க வேலை செய்து கொண்டிருந்தவங்க இந்த பகுதியிலேயே வீடு கட்டி கொண்டு இங்கே புதுசாக காலனி எல்லாம் வர ஆரம்பித்தது. ஆனா மிக பழமை வாய்ந்த ஒரு பகுதி அகரம் அப்படிங்கிற ஒரு பகுதி. இதோடைய வரலாறு பத்தி ரொம்ப தெரியறதில்லை. ஆனா அதோடைய பெயரை பார்த்தாலே இது ஒரு மிக பழமை வாய்ந்த பகுதி அப்படின்னு தெரிய வருகிறது. ஆனா புது லொக்காலிட்டின்னு பார்த்தோம்னா ஜவஹர் நகர். ஏன்னா இந்த பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் எல்லாவற்றுமே ஆரம்பிப்பதற்காக ஒரு இன்சைட் ஒரு பர்சன் என்கரேஜ் பண்ணவர் திரு ஜவஹர்லால் நேரு. அதனால அவருடைய பெயர்ல இருக்கிறது ஜவஹர் நகர். அதே போல GKM காலனி. அது என்ன பகுதி? ஜெனரல் குமாரமங்கலம் காலனி. சென்னை 83 அசோக் நகர். 1960களில் சென்னை நகரம் விரிவாக்கம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை வந்த உடனே புது பகுதியெல்லாம் வந்தது. அப்போ புலியூர் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து 325 ஏக்கரை 1964வது வருடம் வாங்கி அதே அசோக் நகர் அப்படிங்கிற ஒரு புது காலனியாக மாத்தினாங்க. அந்த பெயருக்கு தகுந்தாப்புல இந்த நகரத்தில் இந்த பகுதியோட நடுவுல ஒரு அசோக் பில்லர், அசோகர் அதாவது பழங்காலத்து அரசருடைய அந்த அசோகன் சிம்பலை வைத்து ஒரு தூண், அதை சுத்தி ஒரு பெரிய பூங்கா இருந்தது. நாளடைவில் அந்த பூங்கா குறுகி இப்போ அந்த தூணுடைய அடிப்பகுதிக்கே வந்து விட்டது. இதே இடத்துல ஜாஃபர் கான் பேட் அப்படின்னு ஒரு பகுதி. ஆனா அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரதில்லை. யார் இந்த ஜாஃபர் கான்? அசோக் நகர்ல ஒரு காலத்துல 4200 குடும்பங்கள் வசிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட காலனின்னு தெரிய வருகிறது. ஆனா எத்தனை லட்சம் பேர் இப்ப அங்க இருக்காங்கிறது நமக்கு தெரிய வரதில்லை. இந்த இடத்துல மிக பிரபலமான சினிமா தியேட்டர் காசி தியேட்டர். சென்னை 84 புரசைவாக்கம். ஒரு காலத்துல நிறைய புரசை மரங்கள் இருந்திருக்க வேண்டிய ஒரு பகுதி. அது எப்படி நமக்கு தெரிய வருகிறது? இங்க இருக்கிற 13வது நூற்றாண்டு கங்காதீஸ்வரர் கோவிலுடைய ஸ்தல விருட்சமே புரசை மரம் தான். அந்த பகுதியில இப்ப ஒரே ஒரு புரசை மரம் தான், அதுவும் அந்த கோவிலுக்குள்ள இருக்கிறது. இந்த பகுதியில வெள்ளாளர் தெரு அப்படின்னு ஒரு தெரு, நம்பர் 1 வெள்ளாளர் தெரு. இந்த வீட்டிலிருந்து ஆங்கிலேய எழுத்தாளர் RK நாராயண், அவருடைய மாமாவின் மகன் பிரபல எழுத்தாளர் மெரினா, அதற்கு பிறகு கார்ட்டூனிஸ்ட் கோகுலு, 3 பேரும் இந்த வீட்டிலேருந்து வந்தவங்க தான். கோகுலு அப்புறமாக வந்தவர், ஆனா அதே வீட்டில் இருந்தவர். இந்த பகுதியில பல பிரபலமான பள்ளிக்கூடங்கள் உண்டு. ELM ஃபெப்ரிஷியஸ் ஸ்கூல், யூவர்ட் ஸ்கூல், MCTM ஸ்கூல், இப்படி எல்லாம். இந்த சென்னை நகரத்துக்கு முதல்ல நகரத்தார் வந்த புதுசுல அவங்க எல்லாரும் இந்த பகுதியில தான் வசித்தாங்க. PMA முத்தையா செட்டியார், அதற்கு பிறகு வள்ளல் அழகப்ப செட்டியார், அதே போல ராஜா சர் அண்ணாமலை செட்டியார், இந்த மாதிரி எல்லாம். அதனால அழகப்ப செட்டியாருக்கும் அண்ணாமலை செட்டியாருக்கும் அந்த பகுதியில தெரு பெயரும் இருக்கிறது. சென்னை 85 கோட்டூர்புரம். ஒரு நவீன காலனியாக உங்களுக்கு தோணலாம். ஆனா கோட்டம், நாடு, ஊர் அப்படின்னு சோழர்கள் காலத்து பிரிவில் கோட்டூர் நாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரிவு. அதுக்கு மையமாக இருந்ததுதான் இந்த கோட்டூர் கிராமம். 13வது 14வது நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு இந்த இடத்துல ஒரு லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை கட்டியது. 17வது 18வது நூற்றாண்டுல இந்த பகுதி நவாபுக்கு சொந்தமாக ஆகியது. ஆனா 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்துல இந்த பகுதி ஒரு வக்கீலுக்கு சொந்தமாக இருந்து அதற்கு பிறகு ஏலத்துக்கு வந்தது. அப்பொழுது ராஜா சர் அண்ணாமலை செட்டியார், திவான் பகதூர் AMM முருகப்ப செட்டியார், இவர்கள் 2 பேரும் அந்த பகுதியை விலைக்கு வாங்கினார்கள். ரோடுக்கு இடது பக்கம் அண்ணாமலை செட்டியாருடைய சொத்து, வலது பக்கம் திவான் பகதூர் AMM முருகப்ப செட்டியாரோட சொத்து. அப்படிதான் கோட்டூர்புரம் பிரிக்கப்பட்டது. 1970களுக்கு பிறகு அங்க ஒரு பாலம் வந்த பிறகுதான் இந்த காலனி டெவலப் ஆனது. ஆனா இதற்கு எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருந்திருக்கு.
சென்னை 86 கோபாலபுரம் கெத்தீட்ரல், அப்புறம் ஹார்டிகல்ச்சரல் சொசைட்டி, இந்த மாதிரி பழமை வாய்ந்த சில இடங்கள்லாம் இங்கே இருக்கின்றன. ஆனா கோபாலபுரம் 1924 வருடம் சென்னை மாகாண அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டுறவு வங்கி ஆரம்பித்து டெவலப் செய்யப்பட்ட பகுதி. அதற்கு தலைவராக இருந்தவர் சர் என் கோபாலசுவாமி ஐயங்கார். அதனால அந்த பகுதிக்கு கோபாலபுரம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. இந்த கோபாலபுரத்துக்கு நடுவுல ஒரு வேணுகோபால சுவாமி கோவில். அந்த மூர்த்தி தஞ்சாவூர் ஜில்லால ஒரு வயல்ல இருந்து 1917 வருடம் எடுக்கப்பட்டது. கோபாலபுரம் அப்படின்னு சொல்லாலே நமக்கு நினைவு வருகிறது கலைஞர் கருணாநிதி. ஆனா அதற்கு நேர் எழுத்தாப்புல இருக்கிற போயஸ் கார்டனும் சென்னை 86 தான். அங்க இருந்தவங்க செல்வி ஜெயலலிதா. போயஸ் கார்டனுக்கு அடுத்தது கஸ்தூரி எஸ்டேட், ஒரு காலத்துல இந்து குடும்பத்துக்கு சொந்தமாக இருந்த ஒரு பெரிய நிலம். இந்த இடத்துல 2 தனியார் துறை நிறுவனங்கள், ஒன்று ராணே, மற்றொன்று சன்மார். இங்க காணாம போனது வுட்லண்ட்ஸ் டிரைவ். சென்னை 87 வளசரவாக்கம். அது வேணா 19வது நூற்றாண்டிலேருந்து இருக்கிற ஒரு பெயராக இருக்கலாம். ஆனா இதோடைய பழைய பெயர், சோழர்கள் காலத்திலேருந்து வர பெயர் வள்ளீசர் பாக்கம் தான். அதை எடுத்து காமிக்கிற மாதிரி இந்த பகுதியில ஒரு வேள்வீசர் கோவில் ஒன்று இருக்கிறது. ஒருவேளை இந்த வேள்வீசரோ வள்ளீசரோ தான் இந்த பகுதிக்கு பெயர் கொடுத்திருக்கலாம். அதே கோவில்ல ஒரு அகஸ்தீஸ்வரருக்கும் ஒரு சன்னதி இருக்கிறது. ஆனா அந்த கோவிலுக்கும் இந்த பகுதிக்கும் பேரை தவிர வேற ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரிய வரதில்லை. ஆனா இந்த வளசரவாக்கம் டெவலப் ஆனதோ 20வது நூற்றாண்டுல 1970களுக்கு மேலதான். வளசரவாக்கம்ல ஒரு பகுதி ஆழ்வார் திருநகர். இந்த பகுதிக்கு யார் பெயர் வைத்தார்கள், எப்படி இந்த பெயர் வந்தது, இதுல ஒரு விஷயமுமே நமக்கு தெரிய வரதில்லை. ஆனா இந்த ஆழ்வார் திருநகர் 1982களுக்கு மேலதான் இங்க வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. சென்னை 88 ஆதம்பாக்கம். சமீப காலத்துல ஒரு பொய் வரலாறு. ஒரு ஆங்கிலேயர் ஆடம் அப்படிங்கிற பெயர்ல இந்த இடத்துல ஒரு பெரிய தோட்டத்துல வசித்துக் கொண்டு வந்தார். அதனால அவர் பெயர்ல ஆடம்ஸ் பாக்கம் அப்படிங்கிறது தான் ஆதம்பாக்கமாக மாறிவிட்டது அப்படின்னு. ஆனா 9வது நூற்றாண்டிலிருந்து இந்த ஆதம்பாக்கம் அப்படிங்கிற பெயர் இருக்கிறது. விஜய அபராஜிதவர்மன் மன்னனுடைய காலத்துல திருவொற்றியூர் கோவில்ல ஒரு கல்வெட்டு. அமிர்த கணம் அப்படின்னு ஒரு சமூகம், அவங்க பொற்காசை வாங்கி அந்த பொற்காசை வைத்து இந்த இடத்துல ஒரு தோட்டம் நடத்தி கொண்டு வந்ததாக தெரிய வருகிறது. புலியூர் கோட்டம் சுரட்டூர் நாடுல இருந்த ஆதம்பாக்கம் கிராமம். இத வரலாறு ஆய்வாளர்கள் இந்த இடம் அப்படி என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல வேளச்சேரி ஏரி நடுவுல ஒரு ஆணி மாதிரி குத்தி திரும்பி போகிறது. இந்த பகுதியில நந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில். ஆனா அது என்னவோ 150 வருடங்கள் பழைய கோவில் தான். அந்த சிவலிங்கமான பூமியிலிருந்து எடுத்ததாக தெரிய வருகிறது. இந்த ஆதம்பாக்கத்துல ஏராளமான ஜெயின் கோவில்களும் உண்டு. சென்னை 89 நந்தம்பாக்கம். கற்காலத்திலிருந்து சுவடுகள் கிடைக்கிற ஒரு பகுதி. அதாவது 40,000 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டதாக நமக்கு தெரிய வருகிறது. பல்லவர்கள் காலத்திலையும் அதற்கு பிறகு சோழர்கள் காலத்திலையும் கோவில்கள் இங்கே கட்டப்பட்டன. 8வது 9வது நூற்றாண்டுல இங்கே இருக்கிற ராமாபுரத்துல ஒரு லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் கட்டப்பட்டது. இந்த நந்தம்பாக்கம் 19வது 20வது நூற்றாண்டுகள்ல சைதாப்பேட்டைக்கும் கிண்டிக்கும் நடுவுல இருந்ததுனால ஒரு பிரபலமான கிராமமாக மாறியது. 1940கள் 50களில் 2வது உலக போர் முடிந்த உடனே அந்த போர்ல மாண்ட இந்திய வீரர்களுக்கு ஒரு நினைவாலயம் இந்த இடத்துல கட்டப்பட்டது. அவங்களுடைய நினைவு கற்கள் இந்த இடத்துல இருக்கின்றன. அதுக்கு நந்தம்பாக்கம் வார் சிமெட்ரி அப்படின்னு பெயர். 1960களில் காமராஜ் முதலமைச்சராக இருந்த காலத்துல இங்க ஒரு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இப்போ நந்தம்பாக்கம் அப்படின்னு நாம சொன்னோம்னா அந்த ட்ரேட் சென்டர் தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வரும். சென்னை 90 பெசன்ட் நகர். சுதந்திர வீராங்கனை ஆனி பெசன்ட்டுடைய பெயர்ல 1969-70 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புது காலேஜ். அந்த காலத்துல சென்னைக்கு முதல்ல பிளாட் கல்ச்சர் கொண்டு வந்ததே இந்த பகுதி தான். அப்போ இருந்த தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு உயர்தர வருமான வர்க்கத்துக்காக 3 பெட்ரூம் பிளாட்டும் அதில் உள்ள அட்டாச்ட் பாத்ரூம் எல்லாம் வைத்து கட்டப்பட்ட நவீனமான கட்டுமான முறையில செய்யப்பட்ட ஒரு காலேஜ். ஒரு பிளாட்டுக்கும் 60,000 ரூபாய் விலை. அவ்வளவு ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி மக்கள் வாங்குவாங்களா அப்படின்னு என்று அஞ்சி அரசாங்கம் அந்த காலத்துல PWD, அதே போல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இங்க இருந்த ஊழியர்களுக்கெல்லாம் சலுகை முறையில இந்த பிளாட்டை விற்றது. இதற்கு நடுவே இந்த பகுதிக்கே சின்னமாக இருக்கிற பெசன்ட் நகர் வாட்டர் டேங்க் 1972வது வருடம் கட்டப்பட்டது. இந்த காலனிக்கு கோவில்கள் எல்லாம் 70களுக்கு மேலதான் வந்தது.
மிகவும் பிரபலமானது அஷ்டலட்சுமி கோவில், அதே போல வேளாங்கண்ணி சர்ச். சென்னை 91 மாவடி பாகம் அப்படின்னு பழைய கல்வெட்டுல பேர் தெரிய வருகிற மடிப்பாக்கம். இதுல 2 பகுதிகள், புழுதிப்பாக்கம் அப்படிங்கிற புழுதிவாக்கம், மூவரசம்பட்டு அப்படிங்கிற மூவரசன்பேட். ஆனா இந்த இடத்துடைய டிஃபைனிங் ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரிகள் தான். மடிப்பாக்கம் ஏரி, அதே போல புழுதிவாக்கம் ஏரி. இந்த பகுதியில குளக்கரைன்னு ஒரு இடமே இருக்கிறது, அந்த மடிப்பாக்கம் ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதி. 10வது நூற்றாண்டுலேருந்து இந்த இடத்துல ஒரு சிவன் கோவில், அதுதான் தர்மேஸ்வரர் கோவில். பழைய பேரு தன்மீசர் செம்பொன் கோவில். இந்த இடத்துல நீர்வளம் மிகுதியாக இருந்ததுக்கு என்னெல்லாம் சான்றுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கங்கை அம்மன் கோவில், ஒரு பொன்னியம்மன் கோவில், ஒரு செங்கழநீர் அம்மன் கோவில். இது மாடர்ன் லொக்காலிட்டியா ஆகும் பொழுது யார் இந்த இடத்துல பெயரெல்லாம் வைத்தாங்களோ அவருக்கு கவிகள் மேல ஒரு பெரிய பிரேம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாமக்கல் ராமலிங்க கவி, சுப்பிரமணிய பாரதி, அதே போல சங்கரதாஸ் சுவாமிகள், இவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல தெரு பேர் இருக்கிறது. சென்னை 92 விருகன் பாக்கம் அப்படின்னு பழைய புத்தகங்கள்ல பெயர் தெரிய வருகிறது. ஆனா இப்போ அந்த பகுதிக்கு விருகம்பாக்கம் அப்படின்னு பெயர். இந்த இடத்துல சுந்தர வரதராஜ சுவாமி கோவில் ஒன்று இருக்கிறது. இது சோழர்கள் காலத்து கோவில் அப்படின்னு கருதப்பட்டாலும் இந்த கோவில்ல ஒரு கல்வெட்டு கூட நமக்கு கிடைக்கிறது இல்லை. தாங்கல் ஏரிக்கரை அப்படின்னு ஒரு பகுதி, அதே மாதிரி தாங்கல் அப்படின்னு ஒரு பகுதி. இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது, இந்த இடத்துல ஒரு காலத்துல நிறைய நீர்வளம் இருந்தது அப்படின்னு. ஆனா அந்த ஏரியெல்லாம் இப்போ ஏரியாவாக மாறிவிட்டது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஓடையும் இருந்திருக்கு. ஐயப்பன் நகர்ல ஆரம்பித்து கூவம் நதியில போய் சேர்ற ஒரு ஓடை, அது இப்போ வெறும் ஒரு சாக்கடையாக இருக்கிற ஒரு ட்ரைனேஜ் சேனல். இந்த விருகம்பாக்கத்துக்கு இப்போ பெரிய பேர் கொடுத்தது 300 ஏக்கர்ல ஆரம்பிக்கப்பட்ட கோயம்பேடு ஹோல்சேல் மார்க்கெட். அது என்னடா கோயம்பேடுல இருக்க வேண்டியது எப்படி விருகம்பாக்கத்துக்கு வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஹோல்சேல் மார்க்கெட்டுங்கிறது விருகம்பாக்கம்ல தான் இருக்கு. வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் தான் கோயம்பேடுல இருக்கு. சென்னை 93 சாலிகிராமம். ஒரு வைணவ பெயரா இருந்தாலும் இந்த பெயர் எங்கேருந்து வந்தது, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்லாம் ஒண்ணுமே தெரிய வருகிறது. சமீப காலத்துல சாலிகிராமம் வளர்ந்ததுக்கு காரணமே கோடம்பாக்கமுடைய வளர்ச்சி தான். அங்க இருந்த அந்த ஸ்டூடியோஸ், அங்க பணி புரிந்து கொண்டிருந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ், அதே போல சினிமா டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இருந்த ஒரு பகுதியாக வளர்ந்து இப்போ சாலிகிராமம் ஒரு பெரிய லொக்காலிட்டியாகவே மாறிவிட்டது. ஆனா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, 1940களிலிருந்து இந்த பகுதியில நிறைய சமூக சேவை செய்யற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்தது. அது எல்லாமே மிஸ்ஸஸ் கிருஷ்ணா ராவ் அப்படின்னு ஒரு சமூக சேவகி ஆரம்பித்த ஒரு சேரிட்டியில ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல மேரி கிளப்வாலா ஜாதவ் ஆரம்பித்த சேவா சமாஜம், கில்ட் ஃபார் சர்வீஸ், அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஸ்தாபனத்தை சாலிகிராமத்தில் தான் நடத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ நீங்க வந்து சாலிகிராமம்னு கேட்டீங்கன்னா, 1 ஃபிலிம் ஸ்டார்ஸ், 2வது பாஸ்போர்ட் கேந்திரா. சென்னை 94 சூளைமேடு. 18வது நூற்றாண்டுல சென்னையில கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கெல்லாம் செங்கல் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பின்புறம் இருக்கிற சூளை அப்படிங்கிற பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தது. அந்த இடத்துல மண் எல்லாம் முடிந்து விடவே 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்துல ஒரு புது பகுதியில செங்கற்சூளைகள் எல்லாம் இடம் பெயர்ந்தது. அதுதான் இப்போ இருக்கிற சூளைமேடு. ரிப்பன் பில்டிங் கட்டடத்துக்கு தேவைப்பட்ட செங்கல் எல்லாமே அமிஞ்சிக்கரை, சூளைமேடு இந்த பகுதிகளில் தான் வந்தது. இந்த சூளைமேடு ஒரு பழைய கிராமமாக இருந்ததுக்கு சில சான்று பஜனை கோவில் தெரு, ராஜவீதி, இந்த மாதிரி பெயர்லாம் இருக்கிற சில பகுதிகள். சூளைமேடுல ஒரு மிக பிரபலமான பகுதி கில் நகர். லெப்டினன்ட் கர்னல் குர்தயால் சிங் கில் அவருடைய பெயர்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பகுதி. இவர் 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்துல இங்கிலாந்து சென்று அங்க மருத்துவர் படிப்பு படித்து சென்னைக்கு வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் சேர்ந்தார். இந்தியாவுடைய பார்ட்டிஷன் வந்த பொழுது அங்கிருந்து அகதிகளாக வந்த பஞ்சாபிஸ் எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு வந்து அவர்கள் வசிப்பதற்காக ஆரம்பிக்க ஒரு பகுதி தான் அந்த கில் நகர். சென்னை 95 மதுரை வாயல். பழங்காலத்துல மதுரை வாயில் அப்படின்னு 10வது நூற்றாண்டுல எல்லாம் இதுக்கு பெயர் இருந்திருக்கிறது. ஆனா 19வது நூற்றாண்டுல மதுரை வாசல் அப்படின்னு பெயர் தெரிய வருகிறது. அதற்கு பிறகு 20வது நூற்றாண்டுல மதுரை வாயில் அப்படின்னு பெயர் மாறி இருக்கிறது. இந்த பகுதியோட பழமையை எடுத்து காமிக்கிற மாதிரி இங்க 13வது நூற்றாண்டுல கட்டப்பட்ட மார்கசகாயேஸ்வரர் கோவில் தெலுங்கு சோழர்களால கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு கருதப்படுகிறது. இதே பகுதியில வானகரம் அப்படின்னு ஒரு ஏரியா. ஒரு காலத்துல ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி வானகரம் அப்படின்னா அங்க செங்கல் வாங்குறதுக்கு தான் போவாங்க, ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ், டைல்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு. இப்ப அதுவே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக மாறிவிட்டது. அதே போல ஆயனம்பாக்கம் அப்படின்னு ஒரு பகுதி. இந்த வானகரம், ஆயனம்பாக்கம் 2 ஏரியாலையும் பழைய கோவில்கள் ஒரு காலத்துல இருந்திருக்கிறது தெரிய வருகிறது. அந்த கோவில் எல்லாம் இல்லாம அந்த சிவலிங்கங்கள் மட்டும் எடுத்து இப்ப புது கோவிலாக மாற்றப்பட்டிருக்கின்றன.
சென்னை 96 பெருங்குடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல ஒரு பகுதியாக இருந்தது. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி பெருங்குடிக்கு போயிருந்தீங்கன்னா பச்சை பசேல்னு நிறைய மரம், நிறைய நீர்த்தேக்கம். இப்போ சென்னையில வருடா வருடம் வருகிற வெள்ளம் எல்லாம் அப்ப கிடையாது. ஏன்? அந்த சதுப்பு நிலத்துல அந்த தண்ணி எல்லாம் இறங்கிவிடும். அப்படி இருந்த ஒரு நேச்சுரல் சிங்க். அதுல இருந்து நாளடைவில் அந்த இடத்தெல்லாம் ரீக்ளைம் பண்ணி அங்கே முதல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் 1976 வருடம் வந்தது. 112 ஏக்கர்ல கட்டப்பட்ட இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். அதற்கு பிறகு பெருங்குடிய ஒரு பெரிய ஐடி ஏரியாவாக மாற்றப்பட்டு அங்க இப்ப பல ஐடி கம்பெனிகள். சென்னை கார்ப்பரேஷன், சென்னையுடைய மாநகராட்சி சென்னையில இருக்கிற அத்தனை குப்பையும் எடுத்து கொண்டு போய் போடுகிற இடம் தான் பெருங்குடி வேஸ்ட் டம்ப். அதே இடத்துல இப்ப வேஸ்ட் வாட்டர் கன்வர்ஷன், அதே போல சாலிட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இதெல்லாம் இருக்கிறது. ஆனா நீங்க உங்க மூக்க ஃபாலோ பண்ணிட்டு போனாலே அந்த பெருங்குடி டம்ப் எங்க இருக்குன்னு தெரியும். சென்னை 97 காரப்பாக்கம், ஒக்கியம் துறைப்பாக்கம், டிபி ஜெயின் காலேஜ், எம்என்எம் ஜெயின் காலேஜ், அதற்கு பிறகு சன்மார் நிறுவனத்தோடைய பொறியியல் கம்பெனிகள் இதெல்லாம் இருக்கிற அந்த ஒரு பகுதி. ஆனா 30 வருடங்கள் 40 வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. டிபி ஜெயின் காலேஜ் 1972 வந்தது. அதற்கு பிறகு சன்மாருடைய இன்ஜினியரிங் கம்பெனிஸ் எல்லாம் அங்க வர ஆரம்பித்தது. 12,000 ஏக்கர் பரப்புல இருந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல ஒரு பகுதி இந்த காரப்பாக்கம். காரப்பாக்கத்துக்கு அருகே இருக்கிற ஒக்கியம் துறைப்பாக்கம். இந்த ஒக்கியம் துறைப்பாக்கத்துக்கு ஒக்கியம் மடுவுன்னு ஒரு நீர்த்தேக்கம் இப்பவும் உண்டு. ஒரு காலத்துல சென்னையில நீர் நிரம்பின பிறகு அந்த சதுப்பு நிலத்துக்கு போகும். அங்கிருந்து அந்த ஒக்கியம் மடுவு மூலமாக வங்காள விரிகுடாக்கு தண்ணி சென்று விடும். அதற்கு பிறகு 19வது நூற்றாண்டுல பக்கிங்ஹாம் கால்வாய் கட்டப்பட்ட உடனே அந்த ஒக்கியம் மடுவு பக்கிங்ஹாம் கால்வாயிலேயே முடியற மாதிரி துண்டிக்கப்பட்டது. இப்பொழுது பக்கிங்ஹாம் கால்வாயிலேயே நீர் கிடையாது. ஒக்கியம் மடுவு, அதனால அந்த நீரை எங்க கொண்டு போய்விடும்? சென்னையில வெள்ளம் வரத்தான் வரும். சென்னை 98 சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அம்பத்தூர். 1970களில் தமிழ்நாடு அரசு சிறிய அளவில் நிறுவனங்கள் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பித்தது. அவங்க தொடக்கி வைத்த அந்த எஸ்டேட் தான் அந்த சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இந்தியா பூரா இதே மாதிரி பல சிட்கோக்கள் வந்ததுனால தமிழ்நாடோட சிட்கோ இப்போ டான் சிட்கோ அப்படின்னு அதோடைய பெயரை மாற்றிக்கொண்டு விட்டது. 1970களில் இருந்த பல பெரிய கம்பெனிகள் அந்த இடத்துக்கு இடம் பெயர்ந்தன. உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் கிராம்ப்டன். இப்போ அந்த கம்பெனி எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஏரியாவுடைய ஒரு அட்மாஸ்பியரே மாறி போய்விட்டது. ஆனா இப்பொழுதும் அந்த இடத்துல ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக இருக்கிறது அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இதற்கு நடுவுல ஒரு வில்லேஜ் ரோடு. ஒரு காலத்துல அம்பத்தூர் கிராமமாக இருந்ததை நினைவு கூறுற மாதிரி அந்த ஒரு ரோடு. ஆனா அந்த இடம் இப்போ ஒரு வில்லேஜாக இல்லை, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் செட்டில்மெண்டாக இருக்கிறது. சென்னை 99 கொளத்தூர். நான் சென்னை 82 பத்தி கூறும்பொழுது அந்த பகுதியும் கொளத்தூர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லை அப்படின்னு பல நண்பர்கள் பதிவு செய்திருந்தாங்க. ஆனா ஒரு காலத்துல இது எல்லாமே கொளத்தூராக தான் இருந்தது. ஜன நெரிசல் அதிகமாகிவிடவே இது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த பகுதி இப்பொழுது சென்னை 99 கொளத்தூராக இருக்கிறது. இதோடைய பழைய பெயர் குளத்தூர். பெரிய பெரிய ஏரிகள், ரெட்டை ஏரி, அதே போல கொரட்டூர் ஏரி, அதே போல புழல் ஏரி. ஆனா கொளத்தூர்லயும் ஒரு காலத்துல ஒரு பெரிய ஏரி இருந்திருக்கிறது. அது சுருங்கி இப்பொழுது ஒரு சின்ன லேக்காக மாறிவிட்டது. அப்பப்போ நீங்க பேப்பர்ல எல்லாம் பார்க்கலாம், பிளான்ஸ் டு ரெஸ்டோர் கொளத்தூர் லேக். அது எப்படி ரெஸ்டோர் பண்ண முடியும்? சுத்தி வர வீடுகள். ஆனா இந்த பகுதியில சில பழமை வாய்ந்த கோவில் எல்லாம் இருக்கிறது. ஒன்னு சோமநாதீஸ்வரர் கோவில், மற்றொன்று அகஸ்தீஸ்வரர் கோவில். இந்த கோவில் எல்லாம் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு கூறுவதற்கு கல்வெட்டுகள் இருக்கின்றன. ஆனா அந்த கோவில் எல்லாம் சமீப காலத்துல மிகவும் மாற்றப்பட்டு இருக்கின்றன. சென்னை 100 மேடவாக்கம் பள்ளிக்கரணை. ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்துல புலியூர் கோட்டத்துல சுரட்டூர் நாடுல இருந்த பள்ளியக்கரணை அப்படின்னு 12,000 ஏக்கர் பரப்புல இருந்த ஒரு சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா இங்கிலீஷ்ல மார்ஷ் லேண்ட். சென்னையில மழை பெய்ததுன்னா அந்த நீரெல்லாம் அந்த மார்ஷ் லேண்ட்ல தான் போய் தங்கும். அங்கிருந்து சமுத்திரத்துக்கு போகும். இந்த இடத்துல ஆதிபுரீஸ்வரர் கோவில்னு மிக பழமை வாய்ந்த ஒரு கோவில். ஒரு காலத்துல கல்ல பேஸாக வைத்து அதற்கு மேலே செங்கலால கட்டப்பட்ட கோவில். விஜயநகர மன்னர்களால நிறைய ஆதரிக்கப்பட்ட கோவில் அப்படின்னு நமக்கு கல்வெட்டுகள்லேருந்து தெரிய வருகிறது. இந்த பள்ளிக்கரணை ஒரு சுமார் 30 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து சுருங்க ஆரம்பித்து அந்த 12,000 ஏக்கர் இப்பொழுது 350 ஏக்கராக மாறிவிட்டது. அந்த இடத்துல இப்போ கூட நீங்க பேர்ட் வாட்சிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் பார்க்கலாம். ஆனா பேர்ட்ஸ் தான் கிடையாது, ஏன்னா தண்ணியே கிடையாது. அந்த 350 ஏக்கர் இப்பொழுது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பராமரித்து கொண்டு வருகிறது. அது சென்னையோடைய வளத்துக்கு மிக ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு இடம்.